வணக்கம் நண்பர்களே. நான் ஆர்மோ ஆர்கானிக் பண்ணையிலேருந்து மதிக்குமா பேசுகிறேன். நான் இப்போ தான் வீடியோ மேக்கிங் பண்ணி போடுறேன். அதில் வந்து கோழிக்கு தீவனம் ரெடி பண்ணுறேன். நம்ம நாட்டுக்கோழிக்கு வந்து தவிடு, கடலை பிண்ணாக்கு, முருங்கைக்கீரை, அரிசி இதை வச்சு நம்ம எப்படி தீவனம் ரெடி பண்ணி கோழிக்கு போடலாங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? நாட்டுக்கோழிக்கு இப்போதைக்கு நம்ம வந்து வயலில் வந்து சுற்றி நடவு நட்டுறனால நம்ம தீவனத்தை ரெடி பண்ணி கூண்டில் அடைச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். தவிட்டில் கடலை புண்ணாக்கை நல்லா கலந்துக்கணும். சரிங்களா? தவிட்டில் கடலை புண்ணாக்கு கலக்கும்போது என்னென்னா, விஷயம் தவிடும் கடலை புண்ணாக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இடையில நம்ம கலக்கும்போது வந்திங்கன்னா அந்த வரத்தவிடு இருந்துடக்கூடாது. ஏன்னா கோழிக்கு வந்து வரத்தவிடு போடும்போது அது புறையிற பிரச்சனை வரும். அதனால் தவிடையும் கடலை புண்ணாக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து கடலை புண்ணாக்கு வந்து என்னென்னா, நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சுருவேன். ஏன்னா நாங்கள் வீட்டிலே வந்து இப்போ எண்ணெய் வந்து நாங்களே நிலக்கடலை போட்டு நாங்களே செக்கில் போய் எண்ணெய் ஆட்டிக்குவோம். அந்த கடலை புண்ணாக்கு தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதில் யூஸ் பண்ணிட்டு வந்த கடலை புண்ணாக்கு என்னென்னா, ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சா தான் நல்லா ஊறி வருது. இல்லாட்டி அந்த கட்டியாக அப்படியே நிற்கிது. அதனால் நம்ம கடலை புண்ணாக்கு வந்து நான் முந்தின நாள் ஈவினிங்கே நம்ம வந்து ஊற வச்சிடுறது. நம்ம மறுநாள் காலையில் அது நல்லா கரைஞ்சிருக்கும். அதைத்தான் எடுத்து நம்ம இதுவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தவிடு, கடலை புண்ணாக்கு ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கிறணும். அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா பாருங்கள் கட்டி இருக்குது பார்த்தீங்களா? நான் கிண்டும்போது உங்களுக்கு வந்து தெரியும். அந்த கடலை புண்ணாக்கு ஊறாத சில கட்டியில் வந்து கையில் எடுத்துருவேன் நான் வந்து. இது வந்து நான் மீனுக்கும் கடலைக்கும் சேர்த்து நான் கிண்டி வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு மொத்தமாக கிண்டிட்டு பாதி அள்ளி வச்சுக்கிறேன் நான் வந்து. இப்போ வரத்தவிடு வராது மட்டும் மேக்ஸிமம். இப்போ மீனுங்கிறதுக்கு வந்து வரத்து வேணால் நம்ம கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து தவிடு மேலே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோழிக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது. இதை ரெண்டையும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு முருங்கைக்கீரை அப்போயே உருவி அதை காம்பு ஆஞ்சிட்டு, காம்போடு இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆஞ்சிட்டு முடிஞ்சளவு கையால் பிச்சு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கோழி வந்து வீணே ஆக்காது. இப்போ நான் பசுந்தீவனமாக கட்டி தொங்க விட்டு பார்த்தேன், அது வந்து அவ்வளோவா எடுக்கலை புதுசாக பழகுறதுனால. அதனால் நான் கடலை புண்ணாக்கு இந்த தவிடோடு சேர்ந்து இந்த பசுந்தீவனத்துக்காக இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்கிறக்காக முருங்கைக்கீரை நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்திலே இருக்கனால அதை சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது. சரிங்களா? ஆட் பண்ணி நல்லா அதையும் கிண்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அரிசி மேக்கிங் பண்ணிக்குவேன். இப்போ என்னென்னா நம்ம சத்துன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வரணும்ல, அதனால் அரிசி அதில் வந்து சேர்த்துக்கிறது. நான் இப்படித்தான் நான் என்னுடைய கோழிகளுக்கு வந்து தீவனம் மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ்ன்னு எனக்கு தெரியாது. நான் முதல் செய்கிறனால இதை பற்றி எனக்கு அதிகமாக இது இல்லை. எனக்கு தெரிஞ்ச மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் ஏதாச்சும் ஒன்று இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை மாற்றிக்குவோம். தவிடு, கடலை புண்ணாக்கு, முருங்கைக்கீரை, அரிசி இது எல்லாமே வந்து நம்ம வந்து சரியான விதத்தில் கலந்துக்கிட்டு நான் இப்போ புதுசாக கோழி செட்டு போட்டிருக்கேன். அதுக்கான வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். அது எப்படி நானாகத்தான் போட்டேன் கோழி செட்டு. யாருக்கும் எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறத பார்த்து நான் பண்ணது. அந்த செட்டில் கோழி இருக்குது. இதை கலந்து அதில் கொண்டு போய் நம்ம அதில் போடுறத இப்போ பார்க்கலாம். இவ்வளோதான் நம்மளுடைய கோழி தீவனம் மேக்கிங். நம்ம ரெடி பண்ணி கொண்டாந்ததை நம்ம வந்து கோழிகளுக்கு இப்போ போட்டாச்சு. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 14 தாய்க்கோழி, 3 கடக்நாத்து கோழி, குஞ்சுன்னு சொல்லி ஒரு 20 குஞ்சு, ஒரு சேவல்னு சொல்லி ஒரு 5 சேவல் இருக்குது. இதுக்கு வந்து நான் வந்து ஆட்டுக்கு வந்து மிச்சமாக இருந்த வலையவே கோழி செட்டாக பயன்படுத்திட்டு ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் மீன் வலையவே சுற்றி போட்டிருக்கேன் கோழி செட்டுக்குள்ளே. சிமெண்ட் சாக்கில் வந்து மேலாப்பில் தூக்கிட்டு இருக்கேன். இன்னும் அதுக்கான செட்டப்பில் இப்போ அர்ஜெண்ட்டாக ரெடி பண்ணால இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி நம்ம தீவனத்தை செலுத்தும் போது கோழியும் ஒரு பொட்டு இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்ருது, ஆரோக்கியமாக சாப்பிட்ரும் எல்லாமே. எந்த ஒரு தீவனமும் வேஸ்டேஜ் இருக்காது. இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம அதை ட்ரை பண்ணுறேன். ஏதாச்சும் இருந்தால் கூட கொஞ்சம் இருந்தால் சொல்லிக்கோங்க. இதுதான் என்னுடைய கோழி வளர்ப்பு முறை. நாட்டுக்கோழி மேக்ஸிமம் பிராய்லர் கோழி சாப்பிடாம நாட்டுக்கோழி எல்லோரும் வாங்கி சாப்பிட்றது அவங்கவுங்களுக்கு நல்லது. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவும்.